ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசியல் அமைப்பு நாடாளுமன்ற சரத்துக்கள் பத்தி பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து நாடாளுமன்றத்தின் அமைப்பை பற்றி கூறுகிறது? ஏ சரத்து 79, பி சரத்து 80, சி சரத்து 81, டி சரத்து 82. விடை சரத்து 79. சரத்து 79 என்ன சொல்லுன்னு பார்த்தோம்னா, சரத்து 79 என்ன சொல்லுன்னு பார்த்தோம்னா, இந்திய நாடாளுமன்றத்தின் அமைப்பு. நாடாளுமன்றத்தில் என்னன்னா, இப்போ நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை மற்றும் மக்களவை ஆகியவற்றை உள்ளடக்கியது. அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம சரத்து 80, 81, 82 அதை பத்தி பார்ப்போம். கேள்வி 2. மாநிலங்களவையின் ராஜ்யசபா அமைப்பு பற்றி கூறும் சரத்து எது? ஏ சரத்து 79, பி சரத்து 80, சி சரத்து 81, டி சரத்து 82. விடை சரத்து 80. கேள்வி 3. மக்களவையின் லோக்சபா அமைப்பு பற்றி விளக்கும் சரத்து எது? ஏ சரத்து 80, பி சரத்து 81, சி சரத்து 82, டி சரத்து 83. மக்களவையின் அமைப்பை பற்றி விளக்கும் சரத்து விடை பி சரத்து 81. இப்ப மொத்தம் நம்ம 3 சரத்து பார்த்துருக்கிறோம். 3 சரத்து என்னென்னு பார்த்தோம்னா, சரத்து 79 நாடாளுமன்ற அமைப்பு, 80 மாநிலங்களவை, 3 சரத்து 81 மக்களவை. அடுத்த கேள்வி 5. கேள்வி நம்பர் ஆர்டர் இல்லை கைஸ், ஸோ அடுத்த இதில் நான் அதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ கேள்வி நம்பர் 5. நாடாளுமன்ற அவைகளின் பதவி காலம் குறித்து விவரிக்கும் சரத்து எது? சரத்து 82, பி சரத்து 83, சி சரத்து 84, டி சரத்து 85. விடை பி சரத்து 83. 6. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகள் பற்றி குறிப்பிடும் சரத்து எது? ஏ சரத்து 83, சரத்து 84, சி சரத்து 85, டி சரத்து 86. பி சரத்து 84 தான் விடை. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகள் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி நாடாளுமன்ற அமர்வு நீட்டிப்பு மற்றும் கலைப்பு பற்றி விளக்கும் சரத்து எது? சரத்து 84, சரத்து 85, சரத்து 86, சரத்து 87. விடை பி சரத்து 85. சரத்து 85 அமர்வு நீட்டிப்பு கலைப்பு பற்றி இதெல்லாம் சரத்து 85 அதுல குறிப்பிட்டிருக்கு. கேள்வி 8. சரத்து 87 எதனை குறிக்கிறது? குடியரசுத் தலைவரின் சிறப்புரை, பி குடியரசுத் தலைவரின் அதிகாரம், சி நாடாளுமன்றத்தின் செயலகம், டி அவைகளின் உரிமைகள். இதனுடைய விடை ஏ குடியரசுத் தலைவரின் சிறப்புரை. கேள்வி எண் 9. மாநிலங்களவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பற்றி விவரிக்கும் சரத்து எது? ஏ சரத்து 88, பி சரத்து 89, சி சரத்து 90, டி சரத்து 91. இதனுடைய விடை பி சரத்து 89.
அடுத்த கேள்வி 10. சரத்து 93 பின்வருவனவற்றில் எதனை குறிப்பிடுகிறது? ஏ. மாநிலங்களவையின் தலைவர். பி. மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். சி. நாடாளுமன்ற செயலகம். டி. உறுப்பினர்களின் ஊதியம். சரத்து 93 மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றி கூறுகிறது. விடை பி. அடுத்த கேள்வி, சரத்து 98 எதனை பற்றி கூறுகிறது? சரத்து 98. ஏ. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி. பி. நாடாளுமன்றத்தின் செயலகம். சி. உறுப்பினர்களின் பதவியேற்பு. டி. வாக்கெடுப்பு முறை. சரத்து 98 சி. நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களின் பதவியேற்பு தான் சரத்து 98.